நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி பல்நோக்கு மருத்துவமனையில் புதிய 6 மாடி கட்டிடத்தை வரும் 7ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் பல்வேறு வசதிகளுடன் அக்கட்டிடம் தயார் நிலையில் உள்ளது. இக்கட்டிடம் திறக்கப்படுவதன் மூலம் தென் மாவட்ட மக்களுக்கு கூடுதல் மருத்துவ வசதிகள் கிடைக்கும். காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தென் மாவட்ட மக்களின் மருத்துவ தேவையை அரை நூற்றாண்டுக்கும் மேலாக பூர்த்தி செய்து வருகிறது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் சேவைகள் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி அடைந்துள்ளது. இம்மருத்துவமனையில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் உள் நோயாளிகளாகவும் புற நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மட்டுமின்றி கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள நோயாளிகளும் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இம்மருத்துவமனையை விரிவுபடுத்தும் விதமாக தொடர்ந்து தமிழக அரசு புதிய கட்டிடங்களை கட்டி வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டில் 1.5 கோடி மதிப்பீட்டில் 20,064 சதுர அடி பரப்பளவில் 7 மாடி கட்டிடம் கொண்ட பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டது. இதன் காரணமாக பழைய மருத்துவமனையில் 1,717 படுக்கை வசதிகள், உயர் சிறப்பு மருத்துவமனையில் 330 படுக்கை வசதிகள் என மொத்தம் 2,047 படுக்கை வசதிகள் கொண்ட பெரிய மருத்துவமனையாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உருவெடுத்தது. இங்கு பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை, நுரையீரல், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், இரத்த மருத்துவம், ஊட்டச்சத்து மருத்துவம், தீக்காய சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், குழந்தை மருத்துவம், நரம்பியல், இதயவியல் மருத்துவம், நரம்பியல், சிறுநீரகவியல், இரைப்பை, குடலியல் துறை, ஊனமுற்றோர் மருத்துவம், மனநல மருத்துவம், புற்றுநோய்க்கான கதிரியக்க சிகிச்சை, ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பல தனியார் மருத்துவமனைகளில் முடியாத மருத்துவ சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து நெல்லை அரசு மருத்துவமனை டாக்டர்கள் சாதனை படைத்துள்ளனர். மருத்துவ கல்வியிலும் மருத்துவ சேவையிலும் சாதித்து வரும் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு தேவை கருதி கூடுதலாக தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதையடுத்து பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிடத்திற்கு அருகே ரூபாய் 78 கோடி மதிப்பீட்டில் 6 மாடி கட்டிடம் அமைப்பதற்கான பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கியது. 1,98,371 சதுர அடி பரப்பில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் நிறைவு பெற்றுவிட்டது. வண்ணம் பூசப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயார் நிலையில் அக்கட்டிடம் உள்ளது. சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த கட்டிடத்தை வரும் 7ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். இதில் தரைத்தளம் மற்றும் 6 மாடிகள் கட்டப்பட்டு ஒவ்வொரு தளத்திலும் ஃபால் சீலிங் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு ஒவ்வொரு வார்டில் உள்ள படுக்கைக்கும் ஆக்சிஜன் சப்ளை செய்வதற்கான குழாய்கள் அமைக்கும் பணிகளும் லிப்ட் அமைக்கும் பணிகளும் முடிந்துள்ளன.